ஓகே காய்ஸ், இன்னைக்கு எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் ரைட் டெசிஷன்ஸ், பட் ஐ டேக் டெசிஷன்ஸ் அண்ட் மேக் தெம் ரைட். நம்ம ரட்டன் டாட்டா சார் சொன்னது தான் இந்த ஒரு ஃபேமஸ் கோட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏர் இண்டியா பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சமீபத்தில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியான டாடா சன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் இண்டியா வந்து டாட்டாவில் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து டாட்டாவோட குழந்தை வந்து திருப்பியும் டாட்டாக்கே வந்திருக்குன்றதை சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். அண்ட் நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தேர்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனியால் தான் வந்து நிறையா வந்து மேக் ஓவர் டேர்ன் ஓவர் பண்ண முடியல. அது ஏன்ற ரீசனும் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த எங்கே வந்து லாஸ் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் ஏர் இண்டியாவோட ஹிஸ்ட்ரி அண்ட் எல்லா கதையும் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குதான்றதையும் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீக்லி 3 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏர் இண்டியா நான் சொன்னேன்ல. ஸோ இந்த ஏர் இண்டியா யார் ஃபவுண்ட் அவுட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஜேஆர்டி டாட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் அவுட் பண்ணார். ஸோ ஹீ ஃபவுண்ட் அவுட் ஆன் 1932 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பைலட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் ரூல் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏர் இண்டியா வந்து ஏர்லைன்ஸை வந்து அவர் வந்து ஆரம்பித்தார். ஸோ அதோட சப்சிடரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் எக்ஸ்பிரஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ ஏர் இண்டியா இஸ் த மெயின் அண்ட் ஏர் எக்ஸ்பிரஸ் இஸ் த சப்சிடரின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1940 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 1940 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கமர்ஷியல் ஆக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஏர் இண்டியா வந்து கமர்ஷியலாக வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் இது எங்கே ஆப்ரேட் பண்ணுது ரூட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ வந்து பாம்பே டு கராச்சி அண்ட் கராச்சி டு பாம்பே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இண்டியாவோட ரூட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக இந்த ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதோட கதை வந்து பயங்கரமாக உருவாச்சுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 1940 அன்னைக்கு கமர்ஷியல் ஆச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்குது. பட் 1953 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து இதை அக்வயர் பண்ணி நாங்கள் வந்து பார்த்துக்குறோம்ப்பா, நீங்கள் தான் ஒன்றும் பார்த்துக்க தேவையில்லை அப்படின்றத அவங்க வந்து சரி நாங்கள் அக்வயர் பண்ணி நாங்கள் வந்து பெஸ்ட்டாக அந்த ஏர்லைன்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம்ட்டாங்க. அண்ட் அது பார்த்திங்கன்னா கடந்த காலத்துலேருந்து அப்படியே ஓடிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. 2007ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸோட மெர்ஜ் ஆகிடுச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியன் ஏர்லைன்ஸோட மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்லி ஃபுல்லி கவர்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படியே ஓடிட்டுருக்கு, எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஸோ 2007 அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2007லேருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம். ஸோ 2007லேருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் கடுமையான லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் இண்டியாவுக்கும் இந்த ஏர் எக்ஸ்பிரஸ்க்கும் வருதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹியூஜ் லாஸஸ். பிகாஸ் இந்த ஏர்லைன்ஸ் மார்க்கெட்டுன்றது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். ஸோ என்ன பண்ணாலும் வந்து மக்கள் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த காலத்தில் 1932ல் ரொம்ப ட்ரெண்டான விஷயம் இந்த ஏர் இண்டியா. பிகாஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் இந்தியன் பீப்புள் பிஸ்னஸ் பீப்புள் அமௌங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் இண்டியா ட்ரெண்ட் ஆச்சு. பட் 2007க்கு அப்புறம் அதோட கதையே மாறி போயிடுச்சு. ஹியூஜ் லாஸஸ் ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன் கேளுங்க. இதை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 lakh crores வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏர் இண்டியா வந்து பறக்க வைக்கிறதுக்காகவே, அதாவது ஒரு ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காகவே செலவு பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு பாருங்கள். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கு. ஸோ நம்மளோட டேக்ஸ் மணி எல்லாமே சேர்த்து 1 lakh crore அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இமேஜினே பண்ண முடியாத அமௌண்ட். அண்ட் இதையும் கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் ஆவீங்க. ரஃபேல் டீல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த ரஃபேல் டீல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முடிச்ச கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 59,000 crores மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1 lakh crore. ஸோ இந்த ஒரு மார்ஜினை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி அந்த ஏர் இண்டியாவை பார்த்துக்கிட்டது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பட் ஆனாலும் அதால் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியலை. போதுமான ரெவென்யூ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதால் ஜென்ரேட் பண்ண முடியலன்றது நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ வந்து வரலாம். இதுதான் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து
கரண்ட்டாக இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தன் டாட்டா சார் இருக்கார்ல, அந்த ரத்தன் டாட்டா சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி இந்த டெப்ட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டா, அதாவது ஏர் இண்டியாவோட குழந்தை, ஸோ டாட்டாவோட குழந்தை தான் ஏர் இண்டியா. ஸோ அதை வந்து நாங்கள் திருப்பி நாங்களே எடுத்துக்கிறோம்ப்பா, நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோன்னா நாங்கள் எடுத்து எங்களோட பையனை நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி ரத்தன் டாட்டா சார் வந்து சொல்லியிருக்காரு. 2.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்லாம் வந்து இந்தியன் ருபீஸில் கிட்டத்தட்ட 18,000 crores அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். 18,000 crores இஸ் நாட் ஸ்மால் அமௌண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வந்து அக்வயர் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீங்கள் வரலாம், இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். சரி, ஏர் இண்டியா ரொம்ப நாளாக வந்து டவுனில் தான் இருக்குது, இப்போ ப்ரைவேட்டுக்கு திருப்பி டாட்டாக்கே போயிடுச்சுன்னு சொல்கிறேன். இனிமேல் எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இதுக்கு வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டாட்டாட்ட போனதுனால, ஸோ டாட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டபிள் பிராண்ட் இன் இந்தியான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாராக இருந்தாலும் சரி, இந்த ரிலையன்ஸ், ஏர்டெல், இவங்களை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறத விட டாட்டா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாயலபிள் அண்ட் ரொம்ப நன்மையான மனுஷன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட கம்பெனி வந்து அவங்கள்ட்டே போய் சேர்ந்ததுனால கண்டிப்பாக இந்தியன் பீப்புளுக்கு நிறைய ஓர்த்தி பெனிஃபிட்ஸ் வந்து காத்திருக்கும்ன்றத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, டிக்கெட் ப்ரைஸஸ் தான் வந்து ஏறிடுமோ அப்படின்றத எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான்ன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த டிக்கெட் ப்ரைஸஸ் தான் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்றது தெரிஞ்சுக்கணும். டைரக்டரி ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், DGCA ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம இந்தியா அண்ட் அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸ் ஆர் வே மச் ஹையர் தேன் இந்தியா. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் டிக்கெட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் வந்து அவங்க வந்து செலவு செய்கிறாங்கன்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து டிக்கெட் ப்ரைஸஸ் தான் ஒரு நாமினலான ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு நம்ம ஃப்ளைட்டில் போகிறோன்ற விஷயமும் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் அளவுக்கு நான் சொல்லலை, ஒரு நார்மல் எக்கனாமிக் கிளாஸ், ஒரு நார்மல் ப்ரீமியம் கிளாஸ் தான் வந்து ஒரு நார்மலான ரேட்டுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் ஏற்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ டாட்டா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஏர் இண்டியாவில் என்னென்ன கொண்டு வரோம், ஏர் இண்டியா அண்ட் ஏர் எக்ஸ்பிரஸ் வந்து பேசிக்காக வந்து ஏர் இண்டியா வந்து 117 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து அவங்க வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஏர் எக்ஸ்பிரஸ் அவங்களோட சப்சிடரி வந்து பார்த்திங்கன்னா 24 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாட்டாட்ட கெத்தாக வந்து இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ டாட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதிகரிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துக்க போகிறோன்றது சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கார்பெட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப க்ளீனாக அண்ட் ரொம்ப வந்து ஒரு அப்பீலிங்காக ஃபீலாக வந்து கொண்டு வர போகிறோம். இந்தியன்ஸ்க்கு எவ்வளோ தன்மையாக, எவ்வளோ நன்மையாக, எவ்வளோ நல்லதாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எங்கள் ரேட்டில் வந்து நாங்கள் பண்ணுவோம்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஏர் இண்டியா வந்து கூடிய சீக்கிரம் இன்டர்நேஷ்னல் ரூட்ஸ் அண்ட் எல்லா டொமஸ்டிக் ரூட்ஸும், அதாவது நார்மலாக ஃப்ளைட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ரூரலும் ட்ராவல் பண்ணணும், அர்பனும் ட்ராவல் பண்ணணும், ஃபாரினும் ட்ராவல் பண்ணணும். அதுதான் ஏர்லைன்ஸ்க்கான ஒரு கட்டுப்பாடு. இதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து வில்லேஜ் அந்த ரூரல் அந்த சைடும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுவோன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா வந்து தரமான கைக்கு தான் வந்து போயிருக்கு. நம்ம டாடா சன்ஸ் கிட்ட தான் போயிருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன நடந்த விஷயங்கன்றதை நான் சொல்லியிருப்பேன். அந்த ஏர் இண்டியாவோட ஹிஸ்ட்ரி பற்றியும் இப்போ நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இந்தியாவில் வந்து ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் ரொம்ப டவுனாக இருக்குன்றதை நீ ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடல. ஏன் அப்படி இருக்குது? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 3rd டொமஸ்டிக் மார்க்கெட், ஃப்ளைட் மார்க்கெட்டே இந்தியாட்ட தான் இருக்குது, உண்மையான விஷயம். ஆனால் ஏன் டவுனாக இருக்குது? ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறவங்க ஏன் சம்பாதிக்க முடியல? சரி, சூரரை போட்டு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பித்து வந்தாருன்றது தெரியும். ஏன் அப்படி இருக்குன்றது பேசிக்காக கேட்டிங்கன்னா ஒரு ஃபியூவல் மேட்ருக்கே வரும். ஃபியூவல் அப்படின்றது ஜிஎஸ்டிக்கு உள்ளே வராத ஒரு விஷயம் இந்தியாவில் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபியூவல் ரேட்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃப்ளைட்டுக்கு என்ன ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்னு சொல்லுவாங்க, ATF. ஸோ ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டாலர்ஸ் கணக்கில் $723.28 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த $723.28 பர் கிலோ லிட்டர் அப்படின்னு சொல்லும்போது 1000 லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $723.28. ஸோ 1000 லிட்டர் $723.28. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளைட் எவ்வளோ கன்சியூம் பண்ணும்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா
ஒரு செகண்டுக்கு 4 லிட்டர் வந்து கன்சியூம் பண்ணுது. ஒரு செகண்டுக்கு 4 லிட்டர்னா ஒரு மணி நேரத்துக்கு 14,000 லிட்டர். ஓகேவா? நான் ஒரு கிலோ லிட்டர் வந்து $723.28 சொன்னேன். 14,000 லிட்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கே கன்சியூம் ஆகுது. ஸோ டெல்லி ரேட் படி வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டெல்லியிலேருந்து ஒரு நியூயார்க் ஃப்ளைட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 1,87,200 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளைட் வந்து கன்சியூம் பண்ணோம். ஸோ இதுக்கான செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனி தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது. அண்ட் அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்படின்றது கம்பேரபிளி லோ. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? எல்லா விஷயமும் கம்பேர் பண்ணி டேக்ஸ் கட்டி இது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் ஓடுறதே. ஸோ இதனால தான் வந்து இந்த ஒரு ஃபேக்டர்னால தான் இதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப க்ரோ ஆகிறதுக்கு காரணம் அண்ட் லேட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இதுதான். ஸோ பேசிக்காக இப்போ வந்து நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு சில விஷயங்கள் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். இதான் நார்மலாக ஒரு நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் எதுவும் பண்ணாலுமே ரொம்ப கஷ்டம் கிடைக்கிது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப லக்கி. அண்ட் யார் தான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு மறக்காமல் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அப்போ தான் இந்தமாரி விஷயங்கள் என்ன நடந்துகிட்ருக்கு இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் அண்ட் ஏன் வந்து இந்த ஒரு பாதையை நோக்கி நம்ம போகிறோம், ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் ஏன் ஸ்லோ க்ரோத், அதாவது ஒரு அட்டைனபிள் க்ரோத்னால் உடனே பீக் க்ரோத் கிடையாது, ஸ்டெடியாக போய் ரொம்ப நாள் ஸ்டெடியாக போய் அதுக்கப்புறம் டிப் ஆகி அதுக்கப்புறம் தான் ரைஸ் ஆகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து ஏன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏர் இண்டியா, ஏர் எக்ஸ்பிரஸ் வந்து டாடா போகிறது சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓகே கெத்துன்னு நினைக்கிறீங்களான்றது நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டாட்டா, ரட்டன் டாட்டா வந்து கண்டிப்பாக வந்து செம்மையாக ப்ரூவ் பண்ணிடுவாருன்றது எனக்கு நம்பிக்கை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி கைஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் தம்ஸ் அப் போட்டுருக்க மறக்காமல். ஸோ ஸ்டே டியூன்ட் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.